இந்தியாவின் ஜனாதிபதியையே ஒரு சாதாரண செக்யூரிட்டி ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியே நிற்க வைத்த நாள் அது. ஒரு நாள் டெல்லி ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியே பல அடுக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் ஜனாதிபதி வருகிறார். அந்த நேரத்தில் கேட்டுக்கு முன்னால் ஒரு மனிதர் நடந்து வருகிறார். சாதாரண உடை, சாதாரண காலணிகள், கையில் ஒரு புத்தகம். வெளியில் இருந்த செக்யூரிட்டி அவரை நிறுத்தி, யார் நீங்க? யாருக்கும் உள்ளே போக அனுமதி இல்ல, மேலிடத்திலிருந்து உத்தரவு என்று கூறினார். அந்த மனிதர் சிரித்தார். முகத்தில் எந்த கோபமும் இல்லை. சரி ஐயா என்று சொல்லி ஓரமாக நின்றார். 30 நிமிடம் கடந்தது, ஜனாதிபதி வரவில்லை. 45 நிமிடம், இன்னும் வரவில்லை. இறுதியாக 1 மணி நேரம். அந்த நேரத்தில் உள்ளிருந்து அதிகாரிகள் ஓடி வருகிறார்கள். முகத்தில் பதற்றம். வெளியே நின்ற அந்த மனிதரை பார்த்தவுடன் அவர்கள் சல்யூட் அடிக்கிறார்கள். சார், நீங்கள் இங்கே ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? செக்யூரிட்டி உறைந்து போனான். ஏனென்றால் அந்த மனிதர் தான் இந்தியாவின் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். உடனே செக்யூரிட்டி, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். கலாம் சிரித்தபடி சொன்னார், நீ உன் கடமையை தான் செய்தாய், அதை நான் மதிக்கிறேன் என்று சொன்னார். இப்படி ஒரு மனிதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியாவை நேசிப்பவர்கள் என்னை பின்தொடருங்கள்.